காலை வணக்கம் மக்களே. வெதர் வந்து சூப்பராக இருக்குது. 18 டிகிரிஸ் மாதிரி தான் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் பாருங்கள். ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது மக்களே. ஹலோ வைப்ரேஷனே செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நான் நடந்து போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நோவுட் எஸ்டேட் இருக்குல்ல, நோவுட் எஸ்டேட்டுக்கு போகிற வழி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து மெயின் ரோட்லேருந்து வந்து நோவுட் எஸ்டேட்டுக்கு போகிற வழியில் வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு செம்மையான இந்த மாதிரி பாத்வேலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நான் செக் பண்ணேன். இது வந்து இப்படி ஒரு லூப் மாதிரி போகுது. இப்படி இந்த வழியால் போயிட்டு இந்த வழியால் போயிட்டு நம்ம அப்படியே அங்கிட்டால வரலாம். விக்கிலாக் ஆப்பில் வந்து இந்த ட்ரெயில்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிபிஎஸ் எல்லாம் அலோவ் பண்ணிவிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் நியர்பை ட்ரெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரெயில் எல்லாமே காட்டும். ஸோ அதில் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிகிட்டே போகலாம். அது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் தொலைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் இப்படியே நடந்து போனாலே ஏதாவது ஒரு எஸ்டேட் ஒன்று வரும், ஒரு வீடு ஒன்று வரும், ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்று வரும். ஸோ அது வரும் இல்லை, பட் ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விக்கிலாக் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. லைஃபே வந்து சூப்பராக இருக்குது. ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதுக்கு லைஃப். டீ கார்டன்ஸ் வந்து திரும்புகிற பக்கமெல்லாம் டீ கார்டன்ஸ் தான் இருக்கும். குட் மார்னிங் தாத்தா. தாத்தா அவர் தான் நடந்து போயிட்டுருக்காரு, ஜேக்கெட்டெல்லாம் போட்டு, ஸ்மைலி ஃபேஸஸ். இங்கே வந்தாலே ஒரே குதூகலம் ஆயிரும் மக்கள். எனக்கு இந்த ட்ரெயிலில் வந்து நல்ல செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. மஸ்கெலியா டவுன் வந்து இங்கேருந்து கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. வா, இங்கே பாருங்க கைஸ், லுக் அட் திஸ். லுக் அட் திஸ். நானும் ட்ரெயிலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன் 500 மீட்டர்ஸ் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே வா இங்கே பாருங்க, அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸைட்டட். நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, காலையிலே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, தேயிலை கொழுந்து பறிச்சிட்ருக்காங்க அக்கள் எல்லாம். இந்த டீயை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. மேலே இருக்கிற இந்த 3 இலை இருக்கிற குருத்து பாருங்கள் எவ்வளோ லைட் க்ரீனாக இருக்குன்னு. இது மேலே பெயிண்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட் லைட் க்ரீனாக இருக்குது பாருங்கள். பாருங்க, ஒரு புத்தர் பக்கத்துலேயே ஒரு சாமி. ஹிந்துஸ் புத்திஸ்ட் எல்லாம் இப்படி பாருங்க மிங்கல் ஆகி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வியூவை பாருங்க கைஸ். இந்த சைடு ஃபுல்லாக டீ பிளான்டேஷனா, நடுவில் அழகான ஒரு ரோடா. இந்த சைட் பாருங்க, வாவ் செம்மையாக இருக்குது. நடுவில் பாருங்கள் இந்த ரெட் கலர் வந்து, நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த ரெட் கலர் பிளான்ட் ஒரு நடுவில் போகுது இல்லையா, அது வந்து போர்டர் மார்க் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே சேர்ந்து இருந்தாலும் டிஃப்ரெண்ட் எஸ்டேட்ஸ் தான், அதனால அந்த போர்டரை மார்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மார்னிங் பாருங்க, குட்டி ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு இங்கே.
சென்ட்ரல் ப்ராவின்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சீசன் இருக்கு இல்லையா, இது வந்து ஜூன் மாதம், இந்த மாதிரி சீசனில் வாங்க. ஏன்னா சென்ட்ரல் ப்ராவின்ஸுக்கு மழை தான் அழகு. நிறைய பேர் சொல்லுவாங்க மழை சீசனில் போக முடியாதுன்னு. பட் மழை பெஞ்சாதான் அதோட அழகை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே என்ரிச் ஆகியிருக்கும். அப்படியே 100 மடங்கு எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. பாருங்க கைஸ் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு பாருங்க. வாவ். எனக்கு இந்த மாதிரி ரோட்ஸ்னாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. பார்த்தீங்களா குட்டி பசங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா இந்த 3 வீலர் குட்டி பசங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பார்த்தோன்னே பாய்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டின்றதை விட ஸ்மைல்ஸ் ஃபேஸில் இன்னும் இருக்குது. இன்னும் ஹாப்பியாக இருக்காங்க மக்கள். அவங்க இந்த பூட்டானில் சொல்லுவாங்க இல்லையா, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹாப்பினஸை வச்சு தான் அவங்களோட க்ரோத்தை வந்து அவங்க அளவிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை. இங்கே சென்ட்ரல் பாயிண்ட்ஸில் பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி. எனக்கு மூச்சு வாங்குது பாருங்கள். ஏன்னா ஹை எலவேஷனில் இருக்கும் இல்லையா, இங்கே கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. கொலம்போவில் இருக்கப்போ நான் 10 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக நடந்துடுவேன். இங்கே வந்து நாட் ஈவன் இப்போ தான் 1.3 கிலோமீட்டர்ஸ், அதுக்கே மூச்சு வாங்குது. கீழே பாருங்கள் அந்த ரோடு எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக் கேமராவில். இந்த ரோடை பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டாக ஒரு ரோடு இங்கேருந்து போகுது பாருங்க. இந்த பக்கம் ஒரு லேக் ஒன்று இருக்குது, தெரியுதா கலரா. சென்ட்ரல் ப்ராவின்ஸோட அழகை பாருங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மண் ரோடுக்கு நான் வந்திருக்கேன் பாருங்க. இதில் தான் அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ரோடு நடந்து வரப்போ கேட்டு ஒரு தாத்தாட்ட, ஒரு அங்கிள் கிட்ட கேட்டேன். அவர் வந்து இந்த ரோட்டில் போனால் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும்னு சொன்னார். அங்கே இருக்கும் போதே செம்மையான வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை விட செம்மையாக இருக்குமா இருக்கும் இதில் போனால், போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோடே பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், லேக் ஒன்று இப்படி சூப்பராக தெரியுதுன்னு. வாவ், இப்படிதான் இருக்கு ரோடு. நம்ம போயிட்டு பார்க்கலாம். வலிக்கு விடாமல் இருந்தேன்னா சரிதான். இங்கிட்டு கண்டிப்பாக போக முடியாது, இங்கிட்டு போகலாம். அட்டை இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லீச் சாக்ஸ் போட்டுக்கோங்க. நான்லாம் போடல, நான் சும்மா தான் சாக்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பயம்லாம் இல்லை. அட்டை வந்து எனக்கு பழக்கம் தான். இல்லைனா நீங்கள் வந்து ரெப்பலண்ட் இருக்கிறதுக்கு சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் இருக்கும், கடையிலே வாங்கலாம். இல்லைனா நீங்களே கூட சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் செஞ்சுட்டு வரலாம். அந்த ட்ரெயில யாருமே போகலையே, இது தான் பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ, இந்த ரோடு பாருங்க காய்ஸ். சத்தமே இல்லை சுத்தமாக. நம்ம நடக்கிற சத்தம், அப்புறம் அந்த பேர்ட்ஸோட சத்தம், அது மட்டும் தான் கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு எல்லா அட்வைஸும் கொடுத்தேன், விக்கிலாக் போடுங்க, மேப் போடுங்கலாம். நான் ஒன்றும் போடலை அதெல்லாம். நான் அப்படியே சும்மா வந்த மக்கள். அந்த அங்கிள்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் இந்த ரோட்டில் போங்க நல்லாயிருக்கும்னு. நம்ம ஊர் காய்ஸ், நமக்கு எதுக்கு மேப் வேணாம். இப்போ பாருங்க, தேயிலைக்கு நடுவில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இதுதானே அந்த ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. நான் காட்டுறேன் பாருங்கள்.
நான் இருக்கிற ரோடு ஓகே. இது வந்து பாருங்கள் இப்படியே போயிட்டு இந்த லைனில் போகுது இல்லைங்கதா. ஐயா மேலே தான் நம்ம வந்து மெயின் ரோடு இருக்குது. அந்த இதுதான் நம்ம வந்து மெயின் ரோடு. ஸோ நான் நினைக்கிறேன் இதில் போயிட்டு நம்ம அதுக்கு ஜாயின் ஆகிடலான்னு. இங்கேருந்து வியூ இன்னும் கிளியராக இருக்குது. அந்த ரோடு, இந்த லேக் செம்மையாக இருக்குல்ல. போகலாம். ஸ்பைடர் வெப் ஒன்று கட்டி வச்சுருக்கு. மேலே போகிறதுக்கு வழி இருக்குமா? போயிட்டு தான் பார்க்கணும். தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். மேலே போகிறதுக்கு இதில் வழி ஒன்று இருக்க மாதிரி இல்லை கைஸ். இருக்குமா இருக்கும், பட் யாரும் யூஸ் பண்ணிடலன்னு நினைக்கிறேன் நான். அதனால் நம்ம வந்த வழியே திரும்பி போகலாம். ஓகே, 8 மணி ஆக போகுது, 7:57. ஸோ சூரிய பகவான் வந்து விட்டார். 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டேன் மக்கள். நடந்த மாதிரி எனக்கு அவ்வளோ தூரம் வந்த மாதிரியே தெரியலை. கொஞ்சம் மூச்சு வாங்கினுச்சு அந்த ஏறி வந்தோம் இல்லையா ரோட்டில் வந்து. அது வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருந்துச்சு. அது வந்து அப்போ வந்து கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்கினுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி ரோடெல்லாம் மாறி தேயிலை அந்த வியூ, இந்த பிரெத் டேக்கிங் வியூ இதெல்லாம் பார்த்து நடக்கும்போது தூரமே தெரியலை. இங்கே இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம் மக்கள். சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க எல்லோரும். ஐம் நாட் ஈவன் எக்ஸாஜுரேட்டிங். நீங்கள் என்ன வந்து பாருங்கள், சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, ஆனால் ஜப்பனீஸ்லேயும் ஒபிஸானவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருப்பாங்க குண்டானவங்களாம். ஐ மீன் குண்டாக இருக்கிறது தப்பு இல்லை, அன்ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து ஃபிட்டாக இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க, அஜைலாக இருப்பாங்க. எவ்ரிடே இந்த மாதிரி டே ஸ்டார்ட் பண்ணால் டே எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் மக்கள். உங்களுக்கு எந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். சிட்டி லைஃபா, இல்லை பீச் ஸ்டே, பீச் ஓரமாக ஒரு வீடு, அந்த மாதிரி லைஃபா, இல்லைனா ஹில்ஸில் ஹைக்கிங் ட்ரெக்கிங் கேம்பிங் போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃபானு. நமக்கு ஹைக்கிங் கேம்பிங் மலைகள் ஹில்ஸ் தான்ப்பா, நமக்கு ஹில்ஸ் தான். நான் ஹில் ஸ்டேஷனில் தான் பிறந்தேன், மேபி அதனாலேயா கூட இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து இங்கே ஹில் ஸ்டேஷனில் தான் இருந்தேன். இடையில தான் கொலம்போக்கு போயிட்டேன். நம்ம வந்த வழியை பாருங்கள் கைஸ், வழியே இல்லை பாருங்கள். இதில் தான் நம்ம வந்திருக்கோம். உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் அப்படியே வந்துட்டேன், வழியே இல்லை. இந்த சின்ன ஸ்ட்ரீம் ஒன்று போய்கிட்டு இருக்கேன், எனக்கு சத்தம் கேட்குது. உங்களுக்கு சத்தம் கேட்குதா பாருங்கள் இந்த இடத்துல. அப்படியே போயிட்டு ஒரு வேலி மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இது ஒரு சின்ன ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். நோவுட் எஸ்டேட் தான். நோவுட் எஸ்டேட் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து விட்டோம். அந்த ஒத்தையடி பாதைக்கு போகணும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னதோ சின்ன பில்டிங் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, என்ன பில்டிங் தெரில. இதுக்கு மேலேயே ரோட் போகுது காய்ஸ், இங்கே பாருங்கள், மேலேயே ஒரு ரோட் போகுது. இதெல்லாம் போகலாமா இருக்கும் அப்படியே. எனக்கு ஆசை மக்களே, ஒரு நாளைக்கு நம்ம கேம்பிங் கியரெல்லாம் எடுத்துகிட்டு, ஐ மீன் கேம்பிங் டென்ட், தேவையான ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு, இல்லைன்னா நடந்தே அப்படின்னா ஒரு 5-6 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு, தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோட்லலாம் போகணும். இங்கே பாருங்கள், எங்கே போகுதுன்னே தெரில, பட் போகணும். போயிட்டு எங்கே தோணுதோ, எங்கே டயர்டாக இருக்கோ அந்த இடத்துல கேம்பை போட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போகணும். அந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு கேம்பிங் ட்ரிப் போகிறதுக்கு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ எக்ஸைட்டட். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சார் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நம்ம ஒரு கேம்பிங் ட்ரிப் போக போகிறோம். நானும் என்னோடய 2 பிரதர்ஸும் போகிறோம். அது வந்து ஹார்ட் கோராக இருக்கும் மக்களே. இந்த சாதாரணமாக அந்த ஃபுல்லாக மேட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஏர் மேட்ரஸ் எல்லாம் வச்சு கம்ஃபர்டபுளான அப்படி இருக்காது. எல்லோரும் போகிற கேம்பிங் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கேம்ப் பண்ணி அப்படி இருக்காது. இது வந்து ரா அண்ட் ரியலாக இருக்கும். எப்போவுமே நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் அப்படி தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் தான். கிளைமேட்டுக்காகவே இங்கே வரலாம். கிளைமேட், லொக்கேஷன், பீப்புள், மக்கள் ஸோ நைஸ். மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க இங்கே. ரா அண்ட் ரியலான ஒரு கேம்பிங் எப்படி பண்ணலாம் ஸ்ரீலங்காவில், எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களையும் நான் என் கூடவே கேம்பிங் ட்ரிப் கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும்.
கேம்பிங் லொக்கேஷன் போன உடனே நான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் வீடியோ வந்து சேனலில் வந்துடும் பேக் டு பேக். டோன்ட் வரி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் இல்லாமல் ரியலான எக்ஸ்பீரியன்ஸஸ் பிடிச்சவங்க கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் கைஸ், அது சூப்பராக வாழுவோமே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோமே இல்லையா? இந்த சொசைட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வயசில் இதை பண்ணு, அந்த வயசில் அதை பண்ணு, இதுக்குள்ளே அதை பண்ணு, இதுதான் உன் டார்கெட், ஒன்று இனி அவனோட கம்பேர் பண்ணு, அதெல்லாம் ஃபேக். எவ்ரிபடிஸ் கோனா டை. அது தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த மாதிரி சிமிலர் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த தாட் ப்ராசஸ், இந்த ஐடியாலஜியை வந்து இன்னும் க்ரோ பண்ணுவோம் மக்களை. இந்த ஐடியாலஜி இருக்கிற இன்னும் நிறைய பேரை தேடுவோம் நம்ம. அட்டை எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் கைஸ். அட்டை எதுவும் நம்மளை கடிச்சு இல்லை. எனக்கு தெரியல, அட்டை மேலே ஏறல மக்களே. ஐ டோன்ட் நோ. அட்டைக்கு எனக்கு பிடிக்கல, விச் இஸ் அ குட் திங். நிறைய தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். நான் ஒரு நாளைக்கு மினிமம் 4 liters சரி தண்ணி குடிச்சிடுவேன். கண்டிப்பாக எல்லாரும் தண்ணி குடிங்க. ஷூவையும் கழட்டி ஒருக்கா பார்த்துக்கிறேன், உள்ளுக்கு எதுவும் அட்டை இருக்கான்னு. இங்க பாருங்க காய்ஸ், ஒருத்தன் இருக்கான் காய்ஸ், ஒருத்தன் இருக்கிறான். இங்க பாருங்க, get him. அன்னியன்ல வருவேன் பார்த்தீங்களா? எனக்கு அட்டெல்லாம் பயம் இல்லை பார்த்தீங்களா? கடிச்சாதான் கொஞ்சம் கேஸ் ஆயிரும். இவர் இங்கே விட்டுருவோமா? நம்ம கொண்டு போய் ஸ்ட்ரீமில் போட்டு விட்டுருவோமா? போயிடுச்சு. இருபது இருக்கான்னு பார்ப்போம். என்னதான் இருந்துச்சு காய்ஸ். நான் சாக்ஸ் போட்டிருந்தனால அவரால் எனக்கு கடிக்க முடியல. ஸோ நான் தான் சொன்னேன், இந்த நார்மல் சாக்ஸ்லேயே பாருங்கள் அது கடிக்க முடியல. ஸோ நீங்கள் லீச் சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டையிலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். தாத்தா வர நம்ம பேச்சு கொடுக்கலாமா அவர்கிட்ட? நீங்கள் நிறைய பேர் வேலை இல்லையா? நிறைய பேர் வேலை செய்யலை இன்னைக்கு. அவ்வளோதானா? நான் நினச்சேன் மழைனால வேலை போடுவோம். அப்படி இல்லையா? இங்க நல்லா அவ்வளோ இல்லையா தேயில? கொஞ்சம் தான் இருக்கு. மற்றெல்லாம் ஆள் ஒரு நாள் மூடிட்டாங்க. இதெல்லாம் நல்லது தானே தாத்தா? இதெல்லாம் எடுக்கலாம். கும்பலால் கொடுத்துருக்காங்க ஒரு 5-6 பேர் வேறையா இந்த மலையை விட்டு விட்டுருக்காங்க. சரி, மற்றவங்க வந்துட்டு போயிடுவாங்க. சரி. இங்க எப்படி லைஃப் நல்லா இருக்கா? என்ன வாழ்க்கை நல்லா இருக்கா இங்க? பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? கொழும்பு சைட்லாம் இருக்க சொல்றாங்க. கொழும்பு போயிட்டு வந்தோம். இப்போ கூட நான் ஒரு தடவை கண்டேன். கொழும்புல தான் இருந்தார் அவரு. அப்படி இங்க வந்துட்டாராம். அவங்க அப்பா கொழும்பு சைட்லாம் போகும். அங்க என்ன வாழ்க்கை? இங்கதான் நல்லா நிம்மதியா வாழலாம். காத்து இங்க இருக்கவங்களாம் நல்லா. கொழும்புலலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. கஷ்டம் ஒரு இடத்துலையுமே. ஆமா என்ன, ஆனா நிம்மதியா இருக்கலாம் இங்க. ஆமா, வாகன சத்தம், புகை இல்ல. என்ன கோயில்? முனியாண்டியா? ஆமா, பக்கத்துலயே புத்தருக்கு ஒன்று வச்சிருக்காங்க. சிங்களாக்கள் இருக்காங்க இங்க? சிங்களாக்கள் இல்லைங்க. அப்ப இதே வச்சிருக்காங்க. தமிழ் மாத்திர வேலை பார்த்தாரு, வச்சிருக்காரு. சரி, ஓகே, பாய். போயிட்டு வாங்க. சரி. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு இன்டராக்ஷன். இது வந்து கைஸ் முனியாண்டி கோயிலாம். நான் யோசித்தேன், எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் இது வந்து முனியாண்டி கோயிலாம். செம்மையாக இருக்குது. முனியாண்டினா கருப்பு மாதிரி அது ஒரு காவல் தெய்வம். இந்தியாவில் இருப்பாங்களா இருக்குன்னா முனியாண்டின்லாம். செம்மையாக இருக்குல்ல? வாவ், இந்த ஃபீலிங்கே சூப்பராக இருக்குது கைஸ். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன்.
தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. மணிப்புரா நிறைய இருக்கு. ஸ்பாட்டட் டவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மணிப்புரா நிறைய இருக்கு இங்கே. இதா நல்ல வெயில் வந்தது சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு போது நல்ல வெயில் இருந்துச்சு. இப்போ வந்து லைட்டாக மறுபடியும் தூருது. அவ்வளோ கருமுகிலெல்லாம் இல்லை. ஐ மீன் முகில் இருக்குது, அவ்வளோ அந்த பெரிய அடைமலை அதுக்கான அறிகுறி இல்லை. ஓரளவு கரெக்டாக ஒரு சின்ன ட்ரிசில் தூறல் போடுது. இந்த ஃபேக்ட்ரியை பாருங்க கைஸ், இதுதான் நோவுட் ஃபேக்ட்ரி. எனக்கு உண்மையாக எதை ஷூட் பண்ணுறது எதை விடுறதுன்னே தெரில. நேற்று கூட நினச்சிட்டு இருந்தேன் காரில் வரப்போ, என்னடா வண்டியை நிறுத்தி நிறைய வீடியோ பண்ண முடியலையே, நிறைய கண்டென்ட் இல்லையே வியூவர்ஸ்க்கு, என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் வந்து அதுக்கு டபுளாக கொடுத்துருச்சு எனக்கு. இந்த கிராஸை பாருங்க, செம்மையாக இருக்குது. துளி துளியாக தண்ணி விழுந்து. இதே நான் ஒரு சினிமேட்டிக் ஷாட் ஒன்று காட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் ரோட் கிட்ட நினைக்கிறேன். நான் இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வை பாஸ் பண்ணால் ரோட் தான். நமக்கு முன்னாடி டக்யூன் போயிட்டுருக்கு. பீஸ்லலாம் வந்து கிளி கத்துற சத்தம் வருது. கிளி இருக்கு போல இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். இந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு கேளுங்க கைஸ், உங்களுக்காக. அந்த ஃபர்ன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஷாப்ஸ்லலாம். பிளான்ஸ் வாங்க போவோம் இல்லையா, அப்போல்லாம் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். சூப்பர், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை கொண்டு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். வளரும்னு தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்லீவ்ஸ், இங்கே பாருங்க. இது ஓக்கிட் தானே? எஸ். இது பாருங்க எவ்வளோ அழகான ஓக்கிட், அது பாட்டில் வளர்ந்துருக்கு பாருங்க கைஸ். மிஸ் ஆகிறதுக்கு சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இல்லை நிறைய இருக்குது. பட் நம்ம இந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். துமி வந்து துளியை விட சின்னதாக, துளினா ஓரளவு ட்ராப் வந்து ஓரளவு இருக்கும் இல்லையா ட்ராப்லெட், அதை விட சின்னது தான் துமி. ஸோ இந்த தூரல் வந்து அதுக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது அந்த வேர்டுக்கு. ஹலோ கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மார்னிங் வாக்? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. மழை பெஞ்சுது, வெயில் வருது, ட்ரிசில் ஆகுது, எல்லா கிளைமேட்டும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். நான் வந்து இப்போது ஹெட்டன்லேருந்து மஸ்கெலியே போகிற ரோட்டில் இடையில வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. லேக் வியூவோட என் ரோட்லேருந்து சும்மா கீழே வந்தீங்கனாலே நிறைய பிளேசஸ் இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். வாக் சூப்பராக இருந்துச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகணும், மறுபடியும் கொலம்புக்கு போகிறோம். ரிட்டர்ன் ஜேர்னியில் வந்து நான் ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி த சேம் ரைட். எப்படி போக போகிறேன்னு எனக்கே தெரில. ஏதாவது ஒரு ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லுக் அட் திஸ் வியூ கைஸ், செம்மையா இல்லையா? தான் காசல்ட்ரி லேக்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெசர்வாயர் தான், மேன்மேட் தான். சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொந்தமானது. இந்த ட்ரீயை பாருங்க காய்ஸ், இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஐ திங்க் இது வந்து ஒரு ஆலமரம்னு நினைக்கிறேன். இது வந்து சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம் விழுது மரத்தில் வந்து இப்படியே வரும், ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வேர் இங்கே இருக்குது, கிளை இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரையும் போகிறது கஷ்டம். ஸோ இங்கேருந்து டிரெக்டாக ஒரு வேர் கீழே வந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு டைரெக்டாக இங்கேருந்து கிடைக்கும் இல்லையா தேவையானதெல்லாம் காற்றுலேருந்து. அதுதான் இதோட டெக்னாலஜி. செம்மல்ல?
ஹாய் காய்ஸ், பயங்கரமாக மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் கிளம்பிட்டேன். ரிட்டர்ன் அகெயின் பிக் மீ தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு. ஹட்டன்லேருந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். பாருங்கள், மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் டோரேலியா இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப இது நோட்டீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் செல் பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கேயே விளையிறது. மாடு ஒன்று இருந்துச்சு, புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை போயிட்டு கிட்டத்தில் வச்சு ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கு 1.5K. கைஸ், சேம் ஃபுட் நம்ம போகிறப்ப எங்கே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டோமோ அதே இடத்துல தான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எக் ரொட்டி மோஸ்ட்லி எங்கே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் காரமாக இருக்குது. அவனை புது ஃப்ரெண்டு பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. கைஸ், இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு போகிறப்போ நீங்கள் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுனாலும் இங்கே அதுக்குமே சூப்பரான பிளேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒத்தென்டிக் மெஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒத்தென்டிக்காக மேக் பண்ணுற கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இது நான் பேக் கேமரா கிளியராக காட்டுறேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் சின்ன பீரியட் தான் இருக்கும், ஏன்னா வந்து எல்லாம் ஒத்தென்டிக்காக அவங்களே செய்கிறது. பர்கர் இருக்கு பாருங்க, ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸ்ரீலங்காவில் பர்கர். இதோட அட்டாச்சாகவே தான் இந்த வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க பாருங்க, ஃப்ரூட்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. நான் ரிட்டர்ன் ஸ்டோரியை சொல்லலை இல்லையா. ஸோ நான் வந்து யோசிச்சிருந்தேன் எப்படி ரிட்டர்ன் போகிறதுன்னு. அப்புறம் வந்து பார்த்தா எதுவும் செட் ஆகலை கைஸ். நாளைக்கு நான் ஒர்க் வேறு போகணும். ஸோ வந்து ஓகே, இன்னொரு பிக்மே போட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதான் பிக்மே ஹட்டன்லேருந்து நிறைய அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, அது கிளம்ப மாதிரி பேக் டு பேக் எல்லாம் கிடைக்காது. பட் லக்கிலி வந்து ஒருத்தர் இருந்தார், நான் புக் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் தமிழ் தான், சேம் ஏஜ் தான். அவர் வந்து நம்மளோட சேம் ஐடியாலஜி தான். சென்ட்ரல் பாயிண்ட் செம்மையான லைஃப் ஸ்டைலிங்க சூப்பராக இருக்குது, காசு பின்னாடி ஓடுறதை விட இந்த லைஃப் செம்மையாக இருக்கும். ஸோ அவரு கிளம்புல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து ஹட்டன்லேயே வந்து செட்டில் ஆகிட்டார். ஹட்டன்லேருந்து நீங்கள் நூரலியை போகிறப்ப இன்பிட்வீனில் ஹட்டன் பாஸ் பண்ண உடனே வர ஒரு பிளேஸ் தான் கொட்டதில்லை. அவர் வீடு அங்கே தானா. நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு வந்தார். ஸோ டயரிங்காகவே இல்லை, போகும்போதே நல்லா ஃபன்னாக ஃப்ரெண்டோட போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மின்றதால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருக்குது கைஸ். நம்ம இன்னொரு 2 ஹவர்ஸில் மாதிரி கிளம்ப ரீச் பண்ணிடலாம். டிஎஸ் நிறைய இருக்குது ஸ்ரீலங்காவில். எங்கே சஃபாரி போனாலும் மோஸ்ட் எல்லா நேஷனல் பார்க்லேயுமே நீங்கள் டிஎஸ் ஸ்பாட் பண்ணலாம். ஆல் ரைட், டீ சூப்பராக இருந்துச்சு. டீயும் நான் ட்ரை பண்ணேன். இங்கே வந்தால் கண்டிப்பாக டீ குடிங்க, சுகர் போடாமல் குடிங்க. சுகர் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். எப்போது குடிச்சா பரவாயில்ல, எப்போவுமே சுகர் போடாமல் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டேஸ்ட், டீயோட டேஸ்ட் வந்து சுகர் போடாமல் குடிக்கும் போது தான் நிறைய கிடைக்கும் கைஸ். ஓகே, நான் உங்களை வண்டியில் ஏறிட்டு மறுபடியும் மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டை ரீச் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சடன் டிசிஷன் ஹட்டனுக்கு போகணுன்னு நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அந்த கிளைமேட் மூடை என்னோடய டிடாக்ஸ் பண்ணிடுச்சு அப்படியேன்னு சொல்லலாம். பிரெயினை வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.